டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் 2026க்கான பிளானர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து எதற்கு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாஸ்ட் வீக் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது ஒரு 70,000 பேர்கிட்ட இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நான் எல்லாமே வந்து இது மட்டும் கிடையாது, நம்ம ஏதாச்சும் ஒரு கட் ஆஃப் வீடியோவாக இருக்கட்டும், நம்ம டீமாக எல்லாருமே கட் ஆஃப் வீடியோ போடும்போது நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ நம்மளோட பசங்க யார் ஜென்யூனாக இருக்கிறவங்க அப்படின்னு நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கரெக்டுங்களா? ஆனால் நம்மளோட நலம் விரும்பிகள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் எப்போதுமே மேக்ஸிமம் இந்த கட் ஆஃபாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு ரீசனாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் மோஸ்ட்லி ஒரு 80 to 85% நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்மளை ஃபாலோ பண்ணுற பசங்களுக்கு தெரியும், கரெக்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நான் சொன்னதுனால தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல, கரெக்டுங்களா? பட் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை போடும் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. இது மட்டும் கிடையாது, இப்போ இது வந்து நேத்து கூட இந்த செஷன் நம்ம பண்ணியிருந்தோம், கரெக்டா? இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சர்வே எஸ்ஐ வந்து டிசம்பர் 21 ஸ்டார்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்களேன். தப்பு சார், உங்க வியூஸுக்காக போடக்கூடாது சார்னு மரியாதையாக கூப்பிடுறேன், இல்லைன்னா எப்படி இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட். சரி, ஓகே, அதே மாதிரி இது வியூஸுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நடந்தது என்னவோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம போட்டு ஐ மீன் கன்ஃபார்ம்னு சொல்கிறேன். நம்ம நெகட்டிவாக போடுறதுனால நல்லா படிக்கிற பசங்களும் இங்கே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் இங்கே முக்கிய பிரச்சனையே, கரெக்டுங்களா? ஸோ ஒருத்தங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்கோ நமக்கு அது தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யார் எப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாமே ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், கரெக்டுங்களா? பட் இருந்தாலும் நம்மளோட பசங்க வந்து அவேராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்காதீங்க. நம்ம எப்போதுமே பி பாசிட்டிவ். ஓகே, இந்த நெகட்டிவ் கமெண்ட்னால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க எப்போதும் போல உங்களோட பயணத்தை தொடங்க. நமக்கு தேவை ஒரு அரசு அதிகாரி ஆகணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எப்போதுமே இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.